ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹோட்டல் ஸ்டைல்ல பூரி கிழங்கு மசாலா தாங்க பார்க்க போறோம். இது ரொம்பவே சூப்பரா இருக்கும், டேஸ்டா இருக்குங்க. அப்படியே நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். என்னென்னு பார்த்துடலாங்களா? அதுக்கு தேவையான பொருள்: வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, சோம்பு, கடலைப்பருப்பு, உடச்சக்கல்ல அரைச்சி வச்சிருக்கிறது. இப்போ அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதுல எண்ணெய் ஊத்திக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இப்போ தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டுட்டு நம்ம இஞ்சி தட்டி எடுத்து வச்சிருக்கோங்கல்ல, அந்த இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி போட்டு பச்சை மிளகாய், அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாமே போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். போட்டு எல்லாமே நல்லா வதக்கிட்டு நல்லா கலர் வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா ஓகேப்பா, போன வீடியோல நான் உங்களுக்கு ஒரு விடுகதை கேட்டிருந்தேங்களா, அதோட பதில் என்ன தெரியுங்களா? கோகனட். ஆமாப்பா, அதோட பதில் கோகனட். அலமு ஐடியில இருந்து ஒருத்தவங்க அதுக்கு ஆன்சர் கரெக்டா பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூப்பா. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. ஆன்சர் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கப்பா, கரெக்டா தப்பான்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம உப்பு போட்டுட்டோம், மஞ்சள் போட்டுட்டோம். ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க கிழங்கையுமே அதுல போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா ஒண்ணு சேர மசாலா ஒண்ணு சேர கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு நல்லா தண்ணி ஊத்திக்கலாம். ஓகே, இன்னைக்கான விடுகதை என்னன்னு பாத்துக்கலாங்களா? உடம்பெல்லாம் முள், உள்ளமெல்லாம் இனிப்பு, அது என்ன? இதோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டா சொல்றீங்களான்னு பாக்கலாம். மறக்காம கமெண்ட் பண்ணுங்கப்பா. நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா சேர்ந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு முதல்ல கொதிக்க வச்சுக்கலாம். இப்ப நல்லா கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சு எடுத்து வச்சிருக்கோங்கல்ல உடைச்சக்கல்ல, அந்த தண்ணி அதுல சேர்த்துக்கலாம். இதுல சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும்பா. நம்மளுக்கு தேவையான பூரி மசாலா ரெடி. இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அப்படியே ஹோட்டல்ல சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அடுத்த வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.